வணக்கம் உறவுகளே. நேத்ராவின் சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பப்படுகின்ற விசேட கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த கலந்துரையாடல் பகுதி தேசிய வேலை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காகவே சுமந்து வருகின்ற விசேட கலந்துரையாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் நம் நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவருடைய எண்ணக்கருவுக்கு அமைய அவருடைய தலைமையில் மிகவும் சிறந்த முறையில் இடம்பெறுகின்ற ஒரு மாபெரும் செயற்திட்டமாக அமைகிறது. இந்த மாபெரும் தலைப்பின் கீழே பல்வேறு வகையான நடவடிக்கைகள் தொடர்பாக செயற்திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிய வண்ணமாக இருக்கின்றோம். இன்று இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் இதனூடாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஊட்டுகின்ற ஒரு விசேட கலந்துரையாடல் பகுதியாக நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே அமைய காத்திருக்கிறது. இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையினுடைய தலைவி பேராசிரியர் ஃபரினா ராசிக் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம், உங்களை அன்போடு நாங்கள் கலைத்து வரவேற்கின்றோம். மேடம், நாங்கள் நிறைய விஷயங்களை பேசலாம். பொதுவாக இந்த காலநிலை தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இப்பொழுது கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்காகத்தான் தேசிய ஒரு வேலை திட்டமாக ஒரு வேலை திட்டத்தை அரசாங்கமும் முன்னெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேசிய வேலை திட்டத்தின் அடிப்படையிலாக இடம்பெறுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அடிப்படையிலே இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பொதுவாக நம்முடைய மக்களுக்காக இலகுவாக விளங்கக்கூடிய வகையிலே காலநிலை மாற்றம் என்றால் என்ன, அதை பற்றி ஒரு பூரணமான ஒரு விளக்கத்தை பகிர்ந்து கொள்வோமே. நிச்சயமாக உண்மையிலே இது ஒரு காலத்தின் தேவையாக காணப்படுகின்ற ஒரு தலைப்பாகவும் இந்த உரையாடல் காணப்படுகின்றது. காலநிலை மாற்றம் என்கின்ற விடயம் தற்போது இது தொடர்பாக அதிகம் பேசப்படுவதற்கு முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த காலநிலை மாற்றம் இப்போது தான் இருக்கின்றது, இப்போது நடந்து கொண்டிருக்குது, நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஃபியூச்சர், எதிர்காலத்தில் அல்ல. அதாவது எதிர்காலத்தில் இது மேலும் அதிகரிக்காமல் எதிர்காலத்தில் இது தொடர்பாக நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களை செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் அந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களை உணர்ந்து கொண்டு அது தொடர்பாக அதனுடைய எதிர்விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றோம். எனவே இந்த காலநிலை மாற்றம் என்கின்ற விடயம் நமக்கு தெரியும். எமது நாடு ஒரு விவசாய நாடு, இலங்கை ஒரு விவசாய நாடு. அதிகமாக விவசாயிகள் காலநிலை, அதாவது மழை வீழ்ச்சி போன்றவைகளை அவர்களுடைய அனுபவ ரீதியாக வைத்து கொண்டுதான் தனது விவசாய நடவடிக்கைகளை கூட மேற்கொள்வார்கள். எனவே அந்த புராதன, அதாவது அந்த பாரம்பரிய அந்த அறிவு அவர்களுடைய அந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மிகவும் உறுதுணையாக காணப்பட்டது. ஆனால் இன்று இதே விவசாயிகள் தன்னுடைய விவசாய நடவடிக்கைகளை மழை காலத்தை நம்பி, இல்லாட்டி மழை காலம் இந்த காலத்தில் தான் பெய்யும், வெயில் இந்த காலம்தான் இடம்பெறும் என்ற அடிப்படையில் இப்போது அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு காலநிலை மாற்றம் என்கின்ற போது குறிப்பாக மழை வீழ்ச்சி, வெப்பம், இந்த இரண்டு முக்கியமான விடயங்களை நாங்கள் நோக்குகின்றோம். எனவே நமக்கு தெரியும், எங்கள் நாடு இலங்கை நாட்டுக்கு அதிகம் பருவப்பெயர்ச்சி மூலம் மழையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம். குறிப்பாக மே, செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் அதிகமாக தென்மேல் பருவப்பெயர்ச்சியினுடைய அந்த செல்வாக்குட்பட்டு அதை நம்பி அதிகமான குளங்களில் நீர்த்தேக்க நடவடிக்கைகள், அதே போல் விவசாயிகளினுடைய விவசாய நடவடிக்கைகள், இப்படி பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், அதே நேரம் மனிதர்கள் தன்னுடைய ஏனைய நடவடிக்கைகளை கூட அந்த மழை காலத்தில் செய்யக்கூடியவைகளை அந்த காலகட்டத்திலும் அந்த ஒரு அதாவது அங்கிருக்கின்ற அந்த நேர அட்டவணை போன்று ஒரு அமைப்பில் தான் நாங்கள் இதுவரை காலமும் எமது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தோம். ஆனால் தற்போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற காலத்தில் பார்க்கின்ற மழையை பெற முடியாத நிலை. அப்படி இல்லாவிட்டால் எதிர்பார்க்கின்ற அளவை விட மிஞ்சிய மழையையும் அதிகரித்த மழையையும், அதே போல எதிர்பார்க்கின்ற வெப்பநிலையை விட அதிகரித்த வெப்பநிலையையும் உணர்கின்ற, அதன் மூலம் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நாம் முகம் கொடுக்கின்ற ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் தற்போது பார்க்கலாம், சில நேரம் அதிகமாக ஒரு செறிவான தன்மையில் குறுகிய நேரத்தில் அதிக மழை வீழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த குறுகிய நேரத்தில் அதிக மழை வீழ்ச்சி, அதை நாங்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு என்று சொல்லுவோம். அதிகமாக இப்படியான வெள்ளப்பெருக்குகளை நகர் பிரதேசங்கள், ஏன் கொழும்பில் இடம்பெறுகின்ற அதிகமான வெள்ளப்பெருக்குகள் ஒரு நகர வெள்ளப்பெருக்காக, திடீர் வெள்ளப்பெருக்காக காணப்படுகின்றது.
அதேபோல் நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்தேர்ச்சியாக சில நாட்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கின்ற போது குறிப்பாக இலங்கையில் அதிகமான பிரதேசங்கள் ஓரளவுக்கு வறட்சிமான பிரதேசங்களில் குடிநீர் பிரச்சனைகள் கூட ஏற்படுகின்றது. சில நேரம் அதிகம் நீர் வசதிகளை கொண்ட இலங்கையின் ஈரவலய பிரதேசங்கள் கூட குடிநீருக்கு தட்டுப்பாடு, அப்படி இல்லாவிட்டால் இந்த நீர் தடைப்பட்ட நிலையில் நீர் விநியோகங்கள் ஏற்படுகின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த காலநிலை மாற்றம் என்கின்ற விடயம் தற்போதைய இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வில் மனிதர்கள் அனைவரும் இதனால் மிகவும் அல்லலுக்குட்பட்ட ஒரு விதமாக அல்லலை எதிர்கொள்ளுகின்றவர்களாக மக்கள் காணப்படுகின்றார்கள். இதன் காரணமாக மனிதர்களுடைய விவசாய நடவடிக்கைகள், ஏனைய பொருளாதார நடவடிக்கைகள், அவர்களுடைய கல்வி, இப்படி பல்வேறு விடயங்கள், அதே நேரம் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதார சீர்கேடுகள், எனவே இவைகள் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட மிஞ்சி அளவில் அதனுடைய சேதங்கள், அதனுடைய சீரழிவுகள் காணப்படுவதனால இது இன்றைக்கு பேசும் பொருளாக காணப்படுகின்றது காலநிலை மாற்றம் என்கின்ற விடயம். எனவே இந்த காலநிலை மாற்றத்துக்கு மனிதன்தான் மூல காரணம். அதிகமாக காலநிலை மாற்றத்துக்கு நாங்கள் பேரளவிலாக 2 விடயங்களை பார்க்கலாம், மானிட நடவடிக்கைகள், பௌதீக நடவடிக்கைகள் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்தில் காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமாக மனித நடவடிக்கைகள், அதிலேயும் முறைகேடான திட்டமிடப்படாத மனித நடவடிக்கைகள், மேலும் நாம் சொல்லுவோமே ஆனால் அதாவது இயற்கை, அதாவது நேச்சர் ஃப்ரெண்ட்லி, அதாவது சூழல் நேயமற்ற மனித நடவடிக்கைகள். இந்த சூழல் நேயமற்ற மனித நடவடிக்கைகள் இன்றைக்கு அபரிவிதமாக மேற்கொள்ளப்படுவதனால் அவர்களினால் வெளிவிடப்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயு, குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, அதே போல மீத்தேன், இப்படியான வாயுக்கள் இந்த குளோபல் வார்மிங், புவி உஷ்ணமடைதலுக்கு காரணமாக இருக்கின்றன. இது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் ஓசோனில் ஏற்பட்டுள்ள துளை, இந்த ஓசோனில் ஏற்பட்டுள்ள துளைக்கு முக்கியமாக இப்படியான வெளிவிடப்படுகின்ற பச்சை வீட்டு வாயுக்கள் காரணமாக இருக்கின்றது. நாங்கள் அதை கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லுவோம். இது அளவுக்கு அதிகமாக மனிதனுடைய இன்றைக்கு அந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த நவீனமாக அவன் மேற்கொள்ளுகின்ற, அவன் நடைமுறையில் அவன் காணப்படுகின்ற அந்த வாழ்க்கை நடவடிக்கைகள், அதில் அவன் பயன்படுத்துகின்ற அதிகமான குளிர்சாதன வசதிகள், ஏசியாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், அதாவது பொடி ஸ்ப்ரேகள் போன்றவைகளாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ ஐட்டங்கள், எத்தனையோ விடயங்களிலிருந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிவிடப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் விவசாய நடவடிக்கைகள் மூலம் ஏற்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயுக்கள், அதே போல் இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில் நடவடிக்கைகள் மூலம் வெளிவிடப்படுகின்ற அபரிமிதமான இந்த சூழலுக்கு வெளிவிடப்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயுக்கள், இப்படி பல்வேறு கோணங்களிலேயும் எமக்கு தெரியும் அதிகமாக உலக நாடுகளில் வளர்முக நாடுகளை விட வளர்ந்த நாடுகள் தான் இந்த வாயுக்களை வெளிவிடுகின்றது அதிகமாக. குறிப்பாக வடக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதே போல் அமெரிக்கா உட்பட இந்த நாடுகள் அதிகம் இந்த பச்சை வீட்டு வாயுக்களை வெளிவிடுவதன் காரணமாகத்தான் இந்த ஓசோனின் துளை விடுதலுக்கு அது என்ன காரணம்? வளர்ச்சி அடைந்த நாடுகளை விட, வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளை விட வளர்ச்சி அடைந்த நாடுகள் இப்படியான செயல்பாட்டை நடத்துவதற்கு என்ன காரணம்? அதிகமாக வளர்முக நாடுகள் விவசாய நாடுகளாக காணப்படுகின்றது. அதிகமாக இந்த வளர்முக நாடுகளை நாங்கள் பார்த்தோமே ஆனால் இந்த வளர்முக நாடுகள் ட்ரோபிக்கல் என்வாயர்மெண்ட் சொல்லப்படுகின்ற அயன மண்டல வலயத்துக்குள் காணப்படுகின்ற அதிகமான நாடுகளாக காணப்படுகின்றது. அதே போல இந்த வளர்ந்த நாடுகள், இந்த வளர்முக நாடுகளில் வளங்களை சுரண்டுகின்ற ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. குறிப்பாக யூரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் தனக்கு தேவையான மரப்பொருட்களை கூட இந்த அயன பிரதேசத்தில் இருக்கின்ற காடுகளை அழித்துத்தான் அவர்களுக்கு தேவையான மரத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதிகமான வடக்கு நாடுகள், வளர்ந்த நாடுகள் இந்த அயன பிரதேச நாடுகளில் தனது கைத்தொழில் முதலீடுகளை மேற்கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக பிரேசில் போன்ற பிரதேசங்களில், ஏன்னா இந்த பிரேசில் தென் அமெரிக்க பிரதேசத்தில் அதிகமான இயற்கை கனிய வளங்கள் காணப்படுகின்றன. அதாவது எண்ணிக்கை அளவிலேயும் தொகை அளவிலேயும் அதிகமான கனிய வளங்கள். எனவே இந்த வளர்ந்த நாடுகள் தனது நிதி முதலீடுகளை இந்த நாடுகளில் மேற்கொண்டு அங்கிருக்கின்ற வளங்களை சுரண்டி, அதே போல் அங்கிருக்கின்ற உழைப்புகளை சுரண்டி தனது, அதாவது முடிவுப் பொருட்களை அங்கு உற்பத்தி செய்து தனது நாடுகளுக்கு சந்தைப்படுத்துகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அப்போ அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு அமேசான் காட்டுத் தொகுதி, அதே போல் அயன மண்டலத்தில் காணப்படுகின்ற நிறைய பச்சை போர்வைகள்,
அதாவது அதிகமாக மக்களுக்கு ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகின்ற காட்டு பிரதேசமாக காணப்படுகின்றது. எனவே இந்த காட்டு பிரதேசங்கள் கூட தீவிரமாக அழிவடைவதற்கு இந்த வளர்ந்த நாடுகளும் ஒரு காரணம். அதே போல வளர்முக நாடுகளையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி அளிக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் நாங்கள் இன்னொன்றையும் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். எந்த நாடாக இருந்தாலும் தனது அபிவிருத்தி நடவடிக்கைகளை சுற்றுப்புறச் சூழலில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த காடுகள் அழிக்கப்படுகின்ற அதே நேரம் நாங்கள் மீள்காடாகத்தை தோற்றுவிக்க வேண்டும். மீள்காடாக்க மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அழிக்கப்படுகின்ற காடுகளுக்கு ஏற்ப அங்கு புதுவாக காடுகள் தோற்றுவிக்கப்படுகின்ற போது எங்களுக்கு சூழல் ஏற்படுகின்ற தீங்கினை குறைத்து கொள்ளலாம். மாறாக அப்படியான நடவடிக்கைகள் ஏற்படுவது மிக குறைவு. இப்போ நாங்கள் இலங்கையை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னாலும் இலங்கையில் பாரி அபிவிருத்தி திட்டங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்பிரஸ்வே, அந்த தெரு நெடுஞ்சாலைகள் இவைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது வீதியின் இரு மரங்கிலேயே நிறைய பசுமையான தாவரங்கள் வெட்டப்பட்டிருக்கலாம். எனக்கு தெரியும் கடவத்தை மீறிகம இந்த அதிவேக நெடுஞ்சாலை இத்தனை காலமாக நிறுத்தப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமாகிறது ஒரே ஒரு மரம். ரைட். அந்த ஒரு மரம் இந்த பாதையை அமைக்கலாமா என்கிற ஒரு கேள்விக்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கூறிதான் ஆக்சிஜன் எதுக்கு தேவை என்று. அது பேசும் பொருளாக இருந்துச்சு அந்த காலம். அப்படியான ஒரு சூழ்நிலையும் இருந்தது நம்முடைய நாட்டில். சரி, நான் விடைத்துக்கொள்ள வருவோம். உண்மையாக இது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பச்சை தாவரங்களுக்கும் காலநிலைக்கும் இடையில் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. பச்சை தாவரங்கள் குறைய குறைய காலநிலை இந்த தாக்கம், அதாவது புவி உஷ்ணம் அடைதல் தன்மை மிகவும் வேகமாக அதிகரிக்கின்றது. எனவே இது தொடர்ந்து எங்களுக்கு நீண்டதாக பேசிக்கொண்டே போகலாம். எனவே இப்படி பல்வேறுபட்ட மனித நடவடிக்கைகள், ஒன்று காடழிப்பு, அதே போல கைத்தொழில் நடவடிக்கைகள், விவசாய நடவடிக்கைகள், தனது ஆடம்பரமான வாழ்க்கை, மாடர்ன் லைஃப் ஸ்டைல், இப்படி எத்தனையோ மனித நடவடிக்கைகள் இந்த பச்சை வீட்டு வாயுக்களை அதிகமாக வெளிவிடுவதன் காரணமாகத்தான் இந்த காலநிலை மாற்றம் இந்த அளவுக்கு எமக்கு விபரீதத்தை கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்ற பேரழிவுகளுக்கு இந்த மனிதனே அதற்கு முகம் கொடுக்க வேண்டியவனாக இருக்கின்றான். அவனே இந்த சீரழிவுக்கு காரணமாக இருக்கின்றான். எனவே அதன் மூலம் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கும் அவனே முகம் கொடுக்க வேண்டியவனாக இருக்கின்றான். இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டதன் பின்னதாக இந்த மக்களும் இந்த சூழலும் முகம் கொடுக்க வேண்டிய சவால்களாக நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இலங்கையை நாங்கள் இது தொடர்பாக எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், இலங்கை ஒரு விவசாய நாடு என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதே போல் அதிகமான பிரதேசங்கள் விவசாயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இந்த விவசாயிகள் தான் எதிர்பார்த்த காலத்தில், தான் அறுவடை காலத்தில் அதிகரித்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தனது மொத்த உற்பத்தியும் சீரழிவுக்கு உட்படுகின்றது. அதே நேரம் அவன் எதிர்பார்க்கின்ற காலங்களில் அவனுக்கு வெயில் இல்லை, மாறாக மழை பெய்கின்றது. அதே போல நாங்கள் பார்க்கலாம், அதிகம் எங்களோட நாட்டில் இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று போது அதிகம் இந்த வெள்ள அனர்த்தம் அதிகரித்து காணப்படுகின்றது. முதல் நிலையில் காணப்படுகின்ற ஒரு அனர்த்தமாக இந்த வெள்ளப்பெருக்கு காணப்படுகின்றது. எனவே அடிக்கடி இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அந்த வெள்ள அனர்த்தத்துக்கு உட்படுகின்ற மக்கள் அவர்கள் தஞ்சம் புகுற வேண்டிய ஒரு நிலை காணப்படும். மன்னிக்க வேண்டும், இந்த இலங்கையினுடைய புவியியல் தொடர்பாக பேசுகின்ற நீங்கள் ஒரு புவியியல் துறையினுடைய தலைவி என்ற ரீதியிலே இந்த துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு பேராசிரியர் என்ற வகையில் உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த சூழல் ஒரு சிறப்பான சூழல், புவியியல் சூழலாகத்தான் நம்முடைய இலங்கையிலே அமைந்திருக்கிறது. ஆனாலும் வெள்ளம் ஏற்பட்டு அடிக்கடி மக்கள் அனர்த்தத்துக்கு உள்ளாகிறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக அது நல்ல ஒரு பாயிண்ட். நீங்கள் கேட்ட வினா நல்ல ஒரு வினா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கலம்பு ஏரியாவை எடுத்துக்கொள்வோமே. இந்த கலம்பு ஏரியா எடுத்துக்கொண்டால் புவியியல் ரீதியாக அதிகமான பிரதேசங்கள் தாழ்நிலங்களாக காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் பார்க்கலாம், பார்லிமெண்ட்டை சுற்றி காணப்படுகின்றவை ஒரு தாழ்நிலை, தியவண்ணாவை. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், இந்த வெள்ளம் பிட்டிக்கு அங்கால காணப்படுகின்ற மெகடகொலன்னாவை போன்ற பகுதிகள் தாழ்நிலங்கள் அதிகம் காணப்படுகின்றது. அதே போல் மாளிகாவத்தையில் சில பகுதிகள், அதே போல் ரத்மலானை. எனவே புவியியல் ரீதியாக அந்த டொப்போகிராஃபி, அதாவது புவி வெளி உருவவியல் அமைப்பை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான தாழ்நிலங்களை கொண்ட பகுதி, கடற்கரை அண்மித்த பகுதி தானே. எனவே இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற, இந்த தாழ்நில பிரதேசங்களை மனிதன் தனது தேவைக்காக நிரப்பி கட்டிடங்களையும் வீடுகளையும் வீதி விஸ்தரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றான். பெய்கின்ற மழைக்கு தெரியுமா நீ வீடு கட்டிருக்கிறாய், நீ கடை போட்டிருக்கிறாய் என்று சொல்லி? பெய்கின்ற மழை எப்போதும் பள்ளத்தை நோக்கித்தான் ஓடும். அதிலுமே இன்னாருடைய வீடு இன்னாருடைய கடை என்பது மழைக்கு தெரியாது. எனவே பெய்கின்ற மழை அது தன் நீரை
அதிகமாக எடுத்துச் செல்கின்ற பகுதியாக அந்த தாழ்நில பகுதிகள் காணப்படுகின்றது. எனவே இந்த தாழ்நிலங்கள் நீரை தேக்கி வைக்கக்கூடிய இந்த வெட்லண்டுகளாக ஈரநில பிரதேசங்களாக காணப்படுகின்ற இந்த பிரதேசங்கள், அதாவது அதாவது மழை நீரை சென்று அடைந்து அந்த இடத்தில் தேங்க வேண்டிய அந்த பிரதேசங்கள் நிரப்பப்பட்டு மனித நடவடிக்கைகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டு வீடுகளாக கட்டிடங்களாக இருக்கின்ற போது அது அந்த அனர்த்தத்துக்கு அவனே தான் ஆளாக வேண்டியிருக்கும். எனவே அடிக்கடி வருகின்ற இந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக மனிதன் என்ன செய்கின்றான், அங்கு இருக்கின்ற மக்கள் குடும்பங்கள் அவர்கள் நகர வேண்டி ஏற்படுகின்றது. நீங்கள் சேலஞ்சஸ், அதாவது சவால்கள், இது முக்கியமானது உண்டு. எனவே இந்த நகர்கின்ற மக்கள் எங்கு நகர்கின்றார்கள்? முக்கியமாக பாடசாலைகளில், அப்படி இல்லாவிட்டால் மதஸ்தானங்களில். எனவே இந்த பாடசாலைகளில் இந்த பொதுமக்கள் வந்து தஞ்சமடைகின்ற போது அனர்த்த வேலைகளில் இந்த பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கைகள் சீரழிகின்றது. கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாத ஒரு நிலை காணப்படும். இது ஒரு முக்கியமான சேலஞ்ச், இது முக்கியமான ஒரு சவாலாக காணப்படுகின்றது. எனவே அதிகமாக இந்த தாழ்நில பிரதேசங்கள் இருக்கின்ற மக்கள், நாங்கள் அதை மார்ஜினலைஸ் என்று சொல்லுவோம், ஒரு வகையாக என்னாண்டு குறை வருமானத்தை பெறக்கூடிய மக்கள். ஏன்னா இந்த தாழ்நில பிரதேசங்கள் இருக்கின்ற நிலம் ஏனைய பிரதேசங்களை விட ஓரளவு விலையில் கம்மியாக குறைவாகத்தான் காணப்படும். எனவே அந்த குறை மத்திம வருமானம் கொண்ட மக்கள் அந்த பிரதேசங்களில் போய் தான் தன் குடியிருப்புகளை வாங்குவார்கள். அதிலும் சில நேரங்களில் இந்த குடியிருப்புக்கு உகந்த இடமாக அறிவிக்கப்படுகின்ற இடங்கள் அல்லது இது வாழ முடியாத இடம் என்று அறிவிக்கப்படுகின்ற இடங்களிலும் அத்துமீறலான குடியேற்றங்களும் இடம்பெறுகிறது. நிச்சயமாக. ஏண்டா அது வந்து சில நேரம் அரசுக்கு சொந்தமான சில இடங்களாகவும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். எனவே இப்படி பல்வேறு விட அது மாத்திரமல்ல, வெள்ளம் மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கலாம் மலை நாட்டு பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் கண்டி, கேகோல், ரத்னபுர போன்ற பகுதிகளில் இந்த மழை காலங்களில் அதிகமாக நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றது. இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற போதும் அந்த மக்கள் அனர்த்தம், இது ஒரு முக்கியமான சவாலாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கலாம் இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற போது உயிரிழப்புகள் காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் அந்த நேஷனல் MBRO என்று சொல்லப்படுகின்ற தேசிய கட்டிட நிர்மாண அவர்களுடைய அந்த ஆய்வுகளின்படி அதே நேரம் அவர்கள் சில எச்சரிக்கை துணிகளை விடுத்திருக்கின்றார்கள். சில பிரதேசங்களை அவர்கள் அதை டிமார்க்கேட் பண்ணியிருக்கின்றார்கள், அதை அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கின்றார்கள். இந்தந்த பிரதேசங்களில் குடியிருப்புகளை அமைக்க வேண்டாம், குடியிருப்புகள் அமைக்கப்படுகின்ற சாய்வு நில பிரதேசமாக இருந்தால் அது எப்படி அமைக்கப்பட வேண்டும் திட்டமிட்ட அடிப்படையில், எந்த விதமான நிலச்சரிவுகளுக்கும் உட்பட, இப்படியான எத்தனையோ நடவடிக்கைகள் அந்த சட்ட ரீதியான ஒழுங்கு விதிமுறைகள் காணப்படுகின்றது. ஆனால் இந்த மக்கள், உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டு மக்கள் அதிகமாக குறை மத்தியம வருமானம் பெறுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அதே நேரம் தனக்கு இருக்கின்ற அந்த நிலத்தில் தான் அவர்கள் தாண்ட கட்டிட நிலங்களை, அதாவது கட்டிடங்களை, வீடுகளை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்திலும் இருக்கின்றார்கள். அதே நேரம் சிலர் தாண்ட சொந்த இடங்களை விட்டு பிற இடங்களுக்கு போக முடியாத அந்த விருப்பத்தோடு அந்த இடத்தில் இருக்கணும் என்ற ஒரு நிலை இப்படி பல்வேறு விடயங்கள் காரணமாக இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த வெள்ளப்பெருக்கு, அதே போல நிலச்சரிவு, அதே போல வறட்சியும் தான். இப்படியான விடயங்களின் மூலம் அதிகம் இந்த மக்களினுடைய பொருளாதார நடவடிக்கைகள், நாளாந்தம் அவர்களுடைய அந்த வாழ்வாதார நடவடிக்கைகள், அதே போல் அவர்களுடைய ஆரோக்கிய சீர்கேடுகள், அதே போல் சில நேரம் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய, இல்லாட்டி அவர்களுடைய உடம்புகளுக்கு இன்ஜரிஸ், அதாவது பழுதுகள், அதாவது காயங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள், இப்படி எத்தனையோ சவால்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்பட்டு கொண்டுதான் இருக்கு. 1-2 இல்லை, உண்மையில் அதிகமாக சொல்லலாம். இன்னும் நாங்கள் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், எங்களோட நாடு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எங்களோட நாடு உண்மையிலேயே மிகவும் அழகான எழிலான ஒரு சிறந்த நாடு. எங்களோட நாட்டில் இருக்கின்ற வளங்கள் போல இங்கிருக்கின்ற உயிர் பல்வகைமை போல வேறு எங்கேயுமே காண முடியாது. இந்த நாட்டுக்கே உரித்தான எத்தனையோ இனங்கள் காணப்படுகின்றது. அது மீன் இனமாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம். எனவே எங்களோட நாட்டுக்கு அதிகமாக இந்த உல்லாச பயணிகள் ஈர்ப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். எனவே இந்த காலநிலை மாற்றம் தாவர தொகுதிகளையும் விட்டு வைக்கவில்லை. எனவே அதிகமாக உயிர் பல்வகைமைகளின் அழிவுக்கு இந்த காலநிலை மாற்றம் காரணமாக இருக்கின்றன. அதாவது உயிர் பல்வகைமை அழிவு என்று சொல்லுகின்ற போது அதனுடைய தாவரங்களினுடைய மனிதனுடைய ஆரோக்கியம் மாத்திரம் அல்ல, தாவரங்களினுடைய ஆரோக்கியம். குறிப்பாக நாங்கள் அதுகள் ஒரு அச்சுறுத்தலுக்குட்பட்ட இனங்களாக என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் என்று சொல்லும் அந்த மாதிரியான இனங்களாக சில இனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் காரணமாக பல்வேறுபட்ட இனங்களின் அழிவுக்கு இது காரணமாக
இருக்கின்றது. எனவே இந்த எழில்மிகு இந்த நாட்டை நாங்கள் காக்க வேண்டும். எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு அது பெரும் பங்களிக்கின்ற ஒரு சொத்தாக ஒரு வளமாக காணப்படுகின்றது. எனவே இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது சவால்கள் என்கின்ற போது எங்களுக்கு விவசாயத்துறையை நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் எங்களோட நாட்டில் எங்களுக்கு தெரியும் அதிகமாக நெல் விவசாயத்தை மேற்கொள்கின்ற விவசாயிகள் காணப்படுகின்றார்கள். அதே போல தானியம், இதே போல ஏனைய மரக்கறி செய்கைகள் எப்படி என்று சொல்லி போட்டு, ஏன் குறிப்பாக அப்கண்ட்ரியை மலைநாட்டு தொகுதி எடுத்துக்கொண்டால் இந்த தேயிலை துறையில் கூட சில நேரம் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட பனிபடு நிலை அதிகரித்து காணப்பட்டால் தேயிலை தளிர்கள் பொசுங்கிவிடும், சுட்டுவிடும். எனவே அவர்களுடைய அந்த அவர்களுக்கு தேவையான, அதே போல் அந்த கம்பெனிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு அது பெரும் சேலஞ்சஸாக ஒரு சவாலாக காணப்படுகின்றது. எனவே இலங்கையினுடைய பொருளாதார நடவடிக்கைகள், அதே போல் ஃபிஷரிஸ் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற மக்கள் சில நேரம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஊடகங்களின் ஊடாக சில எச்சரிக்கை துணிகள் வெடிக்கப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் அதிகரித்த காற்று இல்லாவிட்டால் சூறாவளி இப்படியான தருணங்களில் நீங்கள் கடற்கரைக்கு செல்ல வேணாம் என்று, அதே போல மீனவர்களுடைய உயிரிழப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே அடிக்கடி ஏற்படுகின்ற இந்த அனர்த்தங்கள், அதே போல வேகமான இந்த தாளமுக்கம், அதே போல காற்றினுடைய வேகம், இந்த சூறாவளி போன்ற நடவடிக்கைகள், அதிகரித்த வெப்பம், அதிகரித்த மழை வீழ்ச்சி, இப்படியானவைகளின் மூலம் எமது நாட்டில் பல்வேறுபட்ட கோணங்களில் இந்த அதாவது விவசாயமாக இருக்கலாம், ஏனைய கைத்தொழில் நடவடிக்கையாக இருக்கலாம், மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளாக இருக்கலாம், இவைகள் பல்வேறு அனர்த்தத்துகளுக்கு உட்படுவதனால் இது ஒரு பெரும் சேலஞ்சஸாக இருக்கின்றது, ஏதோ ஒரு சவாலாக காணப்படுகின்றது. அதே நேரம் நாங்கள் இந்த இடத்தில் மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இவ்வாறு இந்த அடிக்கடி இந்த மக்கள் இந்த அனர்த்தத்துக்கு உட்படுகின்ற போது அரசு அந்த மக்களினுடைய நலனை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. எனவே அரசுக்கு அந்த அனர்த்தம் தொடர்பான அவர்களை குடியமர்த்துவதற்கு தேவையான சில நடவடிக்கைகளுக்கு, அவர்களுக்கான அந்த ட்ரை உணவு, அதாவது உலர் உணவுப் பொருட்களை விநியோகம், அவர்களுடைய குடியிருப்பு தொடர்பான நடவடிக்கைகள், மருத்துவ தொடர்பான இப்படி பல்வேறு விடயங்கள் அரசு செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நிர்பந்தமாகின்றது. எனவே அரசாங்கம் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நிதி இங்கு அனர்த்த நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஒதுக்கப்படுகின்ற போது உண்மையிலே அது நாட்டினுடைய விருத்திக்கு, நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு பெரும் சவாலாக காணப்படுகின்றது. எனவே இந்த சவால்களை உண்மையாக எங்களுக்கு நீண்ட தூரம் கதைத்து கொண்டே போகலாம். குறிப்பாக இந்த மேலோட்டமாக இப்படி எங்களுக்கு இந்த சவால்கள் தொடர்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த வெள்ளம் தொடர்பாக பேசியிருந்தோம், அதே போல் மண் சரிவு தொடர்பாக பேசியிருந்தோம், காடழிப்பு தொடர்பாக பேசுகின்ற அது தருணத்தில், சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக பேசுகின்ற தருணத்தில் நாங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு பொருள் இருக்கிறது, ஒரு விடயம் இருக்கிறது, வளி மாசடைதல். நமக்கு தெரியும், நம்முடைய இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் டெல்லியில் ஒரு முறை கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த வளி மாசடைந்திருப்பதன் காரணமாக முகக்கவசத்தை அணிந்து கொண்டு அவர்கள் விளையாட்டிலே களமிறங்கினார்கள். அது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறுகிறது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் நம்முடைய நாடு அழகான ஒரு நாடு, நீங்கள் கிட்ட சொன்னது போல வளமான நாடு, எல்லா வளமும் நிறைந்த ஒரு நாடு. ஆனால் வளி மாசடைதலும் இப்பொழுது ஆர்மூடுகளில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி வளி மாசடையாமல் நம்முடைய நாட்டை ஒரு ஆரோக்கியமான நாடாக பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வளி மாசடைதல் தொடர்பாக கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம். நிச்சயமாக அதுவும் முக்கியமான ஒரு விடயம்தான். இந்த காலநிலை மாற்றம் என்று நாங்கள் அதற்கூடாக டிரெக்டாக, அதாவது நேரடியாக இது பேசப்படாவிட்டாலும், ஆனால் முக்கியமான ஒரு விடயம் வளி மாசடைதலும். நீங்கள் பார்க்கலாம், இந்த வளி மாசடைதல் என்ற விடயத்தை இதை நாங்கள் பிரதேச ரீதியாக, புவியியல் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், நகர பிரதேசங்கள் தான் கூடுதலாக வளிமாசாக்கள் உட்படுகின்றது கிராம பிரதேசங்களை விட. எனவே இங்கு என்ன அதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், பச்சை தாவரங்களினுடைய குறைப்பு. அப்படி இல்லாவிட்டால் இங்கு இருக்கின்ற பசுமை தாவரங்கள் நகர பிரதேசங்களில் குறைவாகவும் கிராம சூழலை எடுத்துக்கொண்டால் அதிகமாகவும் இருக்கின்றது. அது ஒரு விடயம். அடுத்தது அதிகரித்த இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில் நடவடிக்கைகள் அதிகமாக நகர சூழலில் காணப்படுகின்றது, கிராம சூழல்களில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், நகர சூழலில் அதிகரித்த வாகனங்களின் நெரிசல், வாகன போக்குவரத்து அதிகமாக காணப்படுகின்றது. இப்படி பல விடயங்கள், அதாவது மாசாக்கப்பட்ட வளியினை சுற்றுப்புற சூழலுக்கு விடுகின்ற நடவடிக்கைகள் அதிகமாக நகர சூழலை அண்மித்து காணப்படுகின்றது. கிராம சூழலை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதிகமாக கிராம சூழல் இருக்கின்ற மக்கள் ஓரளவுக்கு
மத்தியமமான வருமானம் கொண்டவர்கள் அவர்களுடைய தேவைகளும் நகரச்சூழல் இருக்கின்ற மக்களை விட ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது குறைவாகத்தான் காணப்படுகிறது. எனவே இந்த வலி மாசாக்களுக்கு மிகவும் உறுதுணைகின்ற ஒரு புவியியல் பிரதேசமாக நகரச்சூழலை கூடலாம். அங்கு இருக்கிற மக்களுடைய நடவடிக்கைகளை கூடலாம். அவர்களுடைய அன்றாட இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் நகரங்களில் காலையில் வேலைக்கு செல்கின்ற போது தனி நபர் ஒவ்வொருவரும் தான் ஒவ்வொரு வாகனத்தில் போகின்றார்கள். அப்போ நாங்கள் எங்கே வலியை சுத்திகரிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது? அதே நேரம் இன்னொரு நடவடிக்கையை எங்களோட இலங்கை அரசாங்கத்தினால் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டது இக்கோ டெஸ்டிங் என்று சொல்லி வலி சுத்திகரிப்பு, அதாவது சர்டிஃபிகேஷன் உண்டு. அதாவது நாங்கள் வாகன புகை பரிசோதித்தல் வருடாந்தம் நாங்கள் அந்த லைசன்ஸ் எடுப்பதற்கு அந்த சர்டிஃபிகேஷன் மிச்சம் முக்கியம். உண்மையிலே இதில் ஒரு முக்கியமான ஒரு வினாவுக்குரிய விடயம், இது சரியாக மேற்கொள்ளப்படுகின்றதா? சரியாக அந்த வாகன புகை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டால் படுமாக இருந்தால் எங்களுக்கு இந்த வழியில் இந்த அளவுக்கு கருப்பு நிற துகள்களை பார்க்கலாமா? இன்றைக்கு அது உண்மையிலே நான் நினைக்கிறேன் தற்போது இருக்கிற அரசாங்கம் இது தொடர்பாக மிகவும் நீண்ட அவதானத்தை செலுத்தி இந்த புகை சுத்திகரிப்பு இல்லாட்டி புகை பரிசோதனை தொடர்பாக. இதில் கவலைக்குரிய ஒரு விடயமே பேராசிரியர் அவர்களே, அரசாங்க வாகனங்களிலேயே அதிக அளவிலான கருப்பு புகை வெளியேறுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் முப்படையினருடைய வாகனங்களிலே இவ்வாறு வெளியேறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது பாடசாலை மாணவர்கள் பாடசாலை செல்லும் பொழுதும் வெளி வருகின்ற பொழுதும் அதிகமாக சந்திக்கின்ற ஒரு சவாலாக இருப்பது. நிச்சயமா நீங்க சொன்னது நல்ல முக்கியமான விடயம். அதிகமாக இந்த அரசுக்கு சொந்தமான சிடிபி பஸ்கள், அதே போல் அரசுக்கு சொந்தமான குறிப்பாக இராணுவருக்கு சொந்தமான போலீசாக்களுக்கு சொந்தமான வாகனங்கள் அதிகமாக புகை கக்குகின்றன. அப்ப இந்த சட்டம் இது உண்மையிலே இந்த மாசாக்கள் என்கின்ற விடயம் அதிகமாக நாங்கள் இன்னொன்றையும் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த நகர பிரதேசங்களில் அதிகமாக இந்த வருமானம் கூடினவர்கள் தனது ஏசி வெஹிக்கிளில் க்ளோஸ் பண்ணிக்கொண்டு மூடிக்கொண்டு போவார்கள். வாகனத்துகளை அவர்கள் ஒரு வகையான சுகபோகமாக வாழ்வார்கள். இதில் அதிகம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த குறை வருமானம், அதே போல மத்தியம வருமானம் வாழ்கின்ற மக்கள். அதிகமாக அவர்கள் அன்றாடம் வேலைக்கு செல்கின்ற போது பாடசாலை மாணவர்கள் தனக்கு சுவாசிக்க முடியாமல் திணறுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் போகின்ற போது அதிகமான மக்கள் இங்கே நான் பார்க்குறேன் கிளம்ப எடுத்துக்கொண்டால் இந்த 3 வீலரில் அதிகமாக முச்சக்கர வண்டிகளில் பயணம் செய்வார். முச்சக்கர வண்டிகளில் பயணம் செல்லுகின்ற போது வாகனங்கள் கக்குகின்ற புகைகள் மூச்சு விட முடியாத அளவுக்கு, அதேபோல மோட்டார் சைக்கிளில் செல்லுகின்ற பொழுது இதே நிலை. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அரசாங்கம் இது தொடர்பாக மிகவும் அவசரமாகவும் அவசியமாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு துறையாகத்தான் இந்த ஏர் பொல்யூஷன், அதாவது வலி மாசாக்களை எப்படி நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சுற்றுப்புற சூழலை சுவாசிப்பதற்கு கூடிய சுற்றுப்புற சூழலை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் மிகவும் ஆர்வம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் காணப்படுகின்றது. அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் இந்த நகர சூழலில் சில இனங்கள் காணப்படுகின்றன, தாவர இனங்கள், சத்தம், அதே போல் ஒலி, அதே போல் ஏர் பொல்யூஷன், அதாவது வலி மாசாக்களை உறிஞ்சு கொள்ளுகின்ற எப்சோர்ப் பண்ணுகின்ற சில தாவர இனங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலே நான் நினைக்கிறேன் இந்த நகர சூழலில் அதிகமாக அப்படியான தாவரங்கள் இனம் காணப்பட்டு அவர்கள் போதுமான இடங்களில் அவர்கள் வளர்க்கப்படுகின்ற போது எங்களுக்கு இந்த நகர சூழலில் காணப்படுகின்ற அந்த ஏர் பொல்யூஷன் வலி மாசாக்களை ஓரளவுக்கு குறைப்பதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தலாம். அதே போல நீங்கள் சொன்னீர்கள் என்னன்னு சொன்னால் அதிகமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சிறு பிள்ளைகளில் இருந்து வயது வந்தவர்கள், ஸ்பெஷலாக கர்ப்பிணி தாய்மார்கள் கூட இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் சுவாசம் தொடர்பான நோய்க்கு ஆளாக இருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் இந்த வலி மாசாக்கள். இன்றைக்கு நாளாந்த நாங்கள் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகள் இன்றைக்கும் காய்ச்சல் என்றுவார்கள், மூச்சு திணறல் என்றுவார்கள், அதிகமாக இந்த இழுப்பு என்று சொல்லுவார்கள். எஸ்மா என்கின்றது உண்மை உயிர் ஆபத்தான ஒரு நோய். எனவே இப்படியான எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. இதற்கு முக்கிய காரணம் இந்த ஏர் பொல்யூஷன், அதாவது வலி மாசாக்கள் என்கின்ற விடயம். எனவே இது ஒரு முக்கியமான விடயம். இது தொடர்பாக நான் நினைக்கிறேன் அரசு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதே நேரம் இன்னொன்றை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் காலநிலை மாற்றத்துக்கும் இதுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றது என்று சொல்லி இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல், இந்த மாடர்ன் லைஃப் நவீன வாழ்க்கை முறை, இந்த நவீன வாழ்க்கை முறை நாங்கள் பயன்படுத்துகின்ற ஆடம்பரமான இந்த காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், இந்த காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணுகின்றோம். அதே போல் நாங்கள் வீடுகளாக இருக்கலாம், எங்களோட குளியல் அறைகளாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஒரு வகையான நல்ல வாடை இருந்தால் நல்லம் என்கின்ற எண்ணத்தில் நாங்கள் எல்லாம் பொடி ஸ்ப்ரே மாதிரி அங்கேயும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுகின்றோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் அதை என்னது ஏர்
அதாவது நாங்கள் வாழுகின்ற எங்களோட சூழல் இருக்கின்ற அந்த தூய்மையான காற்றை மாசுபடுத்துகின்றோம். எல்லாம் கெமிக்கல், எல்லாம் ரசாயனம் பதார்த்தம் கலந்தவைகள். எனவே இவைகளை நாங்கள் உள்வாங்குகின்ற போது, சுவாசத்தினூடாக அவைகள் உட்செல்லுகின்ற போது, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஏர் பொல்யூஷன் என்கின்ற போது, இந்த வாய் மாசாக்கத்தின் மூலம் சுவாசம் தொடர்பான நோய் மாத்திரமல்ல, அதிகமானவர்களுக்கு இது உடம்புல, அதாவது கிட்னியாக இருக்கலாம், இல்லாட்டி கேன்சர் புற்றுநோயாக இருக்கலாம், இப்படி பல்வேறு அந்த குரோனிக் டிசீசஸ். கமர்ஷியல் கிரெடிட் ரன்னய பொன்னான வாழ்க்கைக்காக எத்தனையோ குரோனிக் டிசீசஸ், மிகவும் தீவிரமான கொடூரமான சுகாதார சீர்கேடுகளுக்கு இது காரணமாக இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக மக்களை அறிவூட்ட வேண்டும். குறிப்பாக பப்ளிக் கம்யூனிட்டி அவர்களுடைய பங்குதான், அவங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய அந்த பங்களிப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த வளி மாசடைதலையும் எங்களுக்கு குறைக்க இயலாது. எனவே ஒவ்வொரு தனிநபரும் கூட்டாகவும் தனியாகவும் இணைந்து இந்த ஏர் பொல்யூஷன் என்கின்ற இந்த வளி மாசாக்கல் நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு தூய்மையான காற்றுள்ள ஒரு சுற்றுப்புற சூழலை, சூழல் நேயமுள்ள ஒரு சூழலை எம்மால் நாங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு எங்களோட எதிர்கால ஜெனரேஷன், அதாவது எங்களோட அந்த அடுத்த தலைமுறையினரை எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்குவதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையினுடைய தலைவி பேராசிரியர் ஃபரினா ருசைக் அவர்களோடு நாங்கள் பேசிய வண்ணமாக இருக்கின்றோம். பேராசிரியர் அவர்களே, இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது, இந்த காலநிலை மாற்றத்தினுடைய அதி உச்ச மாற்றம் வருகின்ற பொழுது அல்லது அதி உச்ச நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த உயிரியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பேரிடர்களாக நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்கள்? அதிக வெப்பம், வறட்சி போன்றவை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது எத்தகைய ஒரு பேரிடர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? உண்மையிலேயே இந்த காலநிலை மாற்றத்தோடு நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கின்ற போது இந்த இடத்தில் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த நிலைவேண் அபிவிருத்தி இலக்குகள், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த காலநிலையோடு நேரடியாக தொடர்படுகின்ற ஒன்றாகத்தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDC என்று சொல்லுவோம், SDGs என்று சொல்லி நம்பர் 13, அதாவது 13வது காலநிலை மாற்றம் தொடர்பாக பேசப்படுகின்றது. அதுபோல அதில் எத்தனையோ இலக்குகள் 17 இலக்குகளில் அதிகமானவைகள் காலநிலை மாற்றத்துக்கு அதாவது காலநிலை மாற்றத்திலிருந்து எம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம், எதிர்காலத்தை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம், அதே போல ஒரு பசுமையான சுற்றுப்புற சூழலை எவ்வாறு நாம் பேண வேண்டும். இந்த பசுமையான சுற்றுப்புற சூழல் இல்லாட்டி சூழலின் ஆரோக்கியம் என்கின்ற போது நிச்சயமாக அதுள்ளுக்குத்தான் மனித ஆரோக்கியமும் காணப்படுகின்றது. எனவே அதாவது சூழலின் ஆரோக்கியத்துக்கு உள்தான் மனிதனும் காணப்படுகிறான், அது அவன் ஒரு அங்கமாக அதில் காணப்படுகின்றான். எனவே சூழலின் ஆரோக்கியம் சீர்கெடுகின்ற போது இந்த மனிதனுடைய ஆரோக்கியம் பல விதமான சீர்கேடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் காலநிலை மாற்றத்தோடு நாங்கள் இதை பார்த்தோம் என்று சொன்னால், ஏலவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அதிக வெப்பம், அதிக மழை வீழ்ச்சி, இந்த 2 விடயங்களும் மனிதனுடைய ஆரோக்கியத்தில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றவையாக, அவனுடைய ஆரோக்கிய சீர்கேடுகளுக்கு துணை புரிகின்றவைகளாக காணப்படுகின்றது. அதிக வெப்ப காலங்களில் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற போது ஒரு வகையான அழுத்தம், அதாவது ப்ரெஷர், அதாவது என்னன்னு சொல்றது, அதை ஒரு டென்ஷன், மன அழுத்தத்தை, அடுத்தது மக்கள் ஒரு கூடாக இருக்க மாட்டேன் நேரம் ஒரு ஃபைட்டுக்கு ஒரு என்னன்னு சொல்றது கொதித்தெழும்புவார்கள். என்ன, அதாவது ஒரு ஹீட் கூடுகின்ற போது சண்டைகளும் கூட நாங்கள் அதை பார்க்கலாம். அதாவது அது வேலைத்தளமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். அந்த ஹீட் என்ற விடயம் மனிதனுக்கு அவனை அறியாமலே அவனை ஒரு வகையான கோபத்துக்குள்ளாக்குன்றது. அதே போல் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்ட்ரோக் தன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த வெப்பம் காரணம். அதே போல் வெப்பத்தோடு தொடர்பான எலர்ஜி, ஸ்கின், அதாவது தோல் ஏற்படுகின்ற ஒரு வகையான எலர்ஜி, இதெல்லாம் அந்த உயிரியல் ரீதியிலான அனர்த்தத்துக்கு தான் நாங்கள் இதை பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் உண்மையிலே நாங்கள் பார்க்கலாம் மிகவும் அல்லலுறுகின்ற தன்மை இந்த ஹீட், அந்த வெப்பம் அதிகரிக்கின்ற போது சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட சுகாதார சீர்கேடுகள், அவர்களுடைய தோள்களில் அவர்களுடைய நிறைய விடயங்கள் சிறு பிள்ளைகளோடு தொடர்பாக இந்த ஹீட்டோடு இந்த வெப்பத்தோடு இணைந்ததாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் எங்களோட நாட்டில் மிகவும்
பிரபல்யமான ஒரு நோய்ச்சூழலாக காணப்படுகின்றது ஒன்று தான் டெங்கு, சிக்கன்குன்யா. இந்த டெங்கு நுளம்புக்கும் மழை வீழ்ச்சிக்கும் இடையில் ஒரு நேர்கணிய போக்கு காணப்படுகின்றது. எப்போ மழை பெய்கின்றதோ அதோடு இணைந்ததாக டெங்கு நுளம்புகளினுடைய பெருக்கமும் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இங்கு அந்த வெக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நுளம்பு, கொசு போன்ற தொல்லைகளினால் ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேடுகள் அதிகரித்த ஒரு நிலையை பார்க்கலாம் இந்த காலநிலை மாற்றத்தோடு. நான் நினைக்கிறேன் இப்போது இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாக கூடுதலாக இந்த டெங்கு, சிக்கன்குன்யா போன்ற நோய்கள், அதே போல் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு தெரியும் வறண்ட பிரதேசங்களில் இலங்கையில் மலேரியா போன்றவைகள் காணப்பட்டது. அது ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. தற்போது மலேரியா எக்ஸ்போர்ட், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் தான் 1-2 பேர் எடுத்துட்டு வாரார்களே ஒழிய ஏனைய விடயங்களில் இங்கு காணப்படவில்லை. ஆனால் இந்த நுளம்போடு தொடர்பான அதிகமான சுகாதார சீர்கேடுகளை எங்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்தோடு பார்க்கலாம். அதே போல் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த சுவாசத்தோடு தொடர்பான நோய்கள், இந்த வறட்சியான காலங்களில் இந்த டஸ்ட், தூசி துகள்கள் அதிகம். இந்த டஸ்ட் அதிகரிக்கின்ற போது இவை சுவாசத்தோடு தொடர்பான நோய்களுக்கு, அந்த அலர்ஜி, ஒவ்வாமை போன்றவைகளுக்கு, எஸ்மா போன்ற நோய்களுக்கு இவை ஆரோக்கிய சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்கின்றது. அதே போல் இலங்கையில் காணப்படுகின்ற அதிகமான ஒரு அனர்த்தமாகத்தான் வெள்ள அனர்த்தம். நாங்கள் ஏலவே கதைத்தோம். இந்த வெள்ள அனர்த்த வேலைகளில் எமக்கு தெரியும் அதிகமாக மக்கள் சமைப்பதற்கோ அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் முகாம்களில் ஒரு ஏனைய பிரதேசங்களுக்கு அவர்கள் நகர்ந்து அங்கு இருக்கின்ற பட்சத்தில் அதிகமாக அவர்கள் கடை சாப்பாடு, அப்படி இல்லாவிட்டால் அந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் அந்த சமைக்கின்ற போது அந்த இடத்தில் தூய்மை, ஹைஜீனிக் என்கின்ற விடயம் எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது, இல்லாட்டி அது பின்பற்றப்படத்தான் வேணும் என்ற விடயத்தில் ஒரு குறைப்பு நிலை காணப்படும். அதாவது அந்த நேரத்தில் எப்படி பசியை போக்க வேண்டும் என்றதில் தான் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக இந்த வெள்ள அனர்த்த வேலைகளில் குறிப்பாக இந்த வயிற்றோட்டம் போன்றவைகள், டயரியா போன்றவைகள் காணப்படுகின்றது. நாங்கள் அதிகமாக எங்களோட மாணவர்களுக்கு கூட சொல்லுவேன் நான், இந்த நேரங்களில் நீங்கள் சாப்பாடுகளை எடுக்கின்ற போது, கடைகளில் வாங்குகின்ற போது அதிகம் அந்த கீரை வகைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மழைக்கால பகுதியில், மழை காலங்களில் நானும் பார்த்தேன் நேற்று மாலை வேளையெல்லாம் அதிகமான வீதி ஓரங்களில் இந்த கீரை கட்டுகளோடு பலர் இருக்கின்றார்கள். கீரை விற்பனையாகுவதும் இல்லை. விற்பனையாக அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், அந்த உண்மையிலே அந்த விற்கின்ற கீரைகளுடைய நிலைப்பாட்டையும் பார்க்கலாம் வீதியோரங்கள். அதே போல் அவர்கள் அது காய்ந்து போகாமல் தெளிக்கின்ற நீர். அடுத்தது கீரை வளர்க்கப்படுகின்ற பிரதேசங்களும் அதிகமாக நீரோடைகள், அப்படி இல்லாட்டி குளங்கள் போன்ற பகுதிகள். அப்போ மழை காலங்களில் இவைகள் மாசுற்ற நீராக காணப்படும். ஏனே அது கீரை வளர்க்கின்ற பகுதிகளில் இந்த மாசு நீர்கள் அடைந்து காணப்படும். அதே போல் கீரை கட்டுகளை நீங்கள் பார்த்தா சில நேரம் எங்களோட கண்களுக்கு புலப்படக்கூடிய அளவில் அதில் பூச்சி புழுக்கள் காணப்படுகின்றன. எனவே இவை இப்படியானவைகளை உட்கொள்ளுகின்ற போது அதிகமாக எங்களுக்கு நாங்கள் வயிற்றோட்டம் மாத்திரமில்லை, இன்னும் எத்தனையோ நோய்களுக்கும் சுகாதார சீர்கேடுகளுக்கும் அது காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த வெள்ளப்பெருக்கு அப்படி இல்லாவிட்டால் இந்த வெப்பம் அதிகரிக்கின்ற போது நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் எங்களோட நாட்டில் அதிகம் பேசப்படுகின்ற ஒன்றாகத்தான் இந்த ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு. அதாவது இந்த விவசாய நடவடிக்கைகள் அதிகம் அழிவுக்குட்படுகின்ற போது, அது நெல் விவசாயமாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், மரக்கறிகளாக இருக்கலாம், அதை எந்த அளவுக்கு நாங்கள் சேமித்து வைக்கிறோம், களஞ்சியப்படுத்தி வைக்கிறோம், இல்லாத நேரங்களில் தட்டுப்பாடு நிலவுகின்ற போது எப்படி பயன்படுத்தலாம், இப்படியான விடயங்களில் மிகவும் பிற்போக்கு காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் இந்த அனர்த்த வேலைகளில், அனர்த்த நாட்களில் மக்கள் அதாவது போசனை மட்டத்தில் மிகவும் குறைந்த நிலையில் தான் காணப்படுகின்றனர். அதை நாங்கள் போசனை மட்டம் அப்படி இல்லாட்டி உணவு போதிய அளவில் கிடைக்கின்ற விடயங்களில் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகின்றது. எனவே எப்போதுமே இந்த தொற்று நோய்களை எடுத்துக்கொண்டால் இந்த யார் எந்த இடத்தில் மிகவும் வீக்காக, அதாவது எந்த இடத்தில் அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்திகள், நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றார்கள், அவர்களைத்தான் கூடுதலாக இந்த தொற்றுகளும் பிடித்துக்கொள்ளும். எனவே இப்படியான நிலைப்பாட்டையும் நாங்கள் இந்த உயிரியல் ரீதியிலான அனர்த்தம், இந்த வெள்ளம், கடும் வறட்சி என்கிற விடயங்களோடு இதை நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம்தான் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது கூடுதலாக இந்த மழை காலமாக இருக்கலாம், நாங்கள் விவசாயிகளை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பார்க்கலாம், சில நேரம் விவசாயிகள் எங்களோட நாட்டில் அந்த மாதிரி இடம்பெற்றது மிக குறைவு. ஆனால் இந்தியா ஏனைய நாடுகளில் இப்படியான காலநிலை மாற்றம், அதிகரித்த வெள்ளப்பெருக்கு அவர்களுடைய விவசாய உற்பத்திகளை சீரழிவுக்கு உட்படுத்துகின்ற போது சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அது மென்டல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். எங்களோட அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று எங்களோட நாட்டுக்கும் வந்தது என்ன, அதாவது கோவிடுக்கு பிறகு எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த பொருளாதார ஒரு
நெருக்கடியின் காரணமாக எத்தனை குடும்பங்களுடைய நிலைப்பாடு சீர்குலைவுக்குட்பட்டது. எத்தனை தாய்மார் தண்ட பிள்ளைகளை தூக்கிட்டு நீர் ஆற்றுகளையும் நீர்க்குளங்களையும் அவர்கள் மாய்ந்து உயிரிழக்கிறதுக்கு முற்பட்டார்கள். சிலர் உயிரிழந்தார்கள். ஏன்னா சிலர் தண்ட பிள்ளைகளையும் உயிரிழக்க செய்து தான். இதெல்லாம் அது ஒரு வகையான கிரைசிஸ். அதாவது இந்த இடத்துல கிளைமேட், அதாவது காலநிலை மாற்றம் இந்த பொருளாதார நடவடிக்கைகளில் பாரிய தாக்கத்தை செலுத்துகின்ற போது அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல், ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், அவனுடைய வசதி, அவன் ஓரளவுக்கு சரி உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் அவனுக்கு வசதி ஓரளவுக்கு சரி ஒரு நேர வேலை சாப்பாட்டையாவது அவன் சாப்பிட வேணுமேனா, அதற்கு கூட அவனுக்கு வழி இல்லாவிட்டால் அவன் மென்டலி ஸ்ட்ரெஸ். அதாவது அவன் எதை அவன் உயிர் மாய்க்கிறதுக்கு அதுக்கு பிறகு அவன் பயப்படவே மாட்டான், அதை துணிந்து செய்வான். எனவே இப்படியான நிலைப்பாடு நாங்கள் இன்றைய பார்க்குறோம். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது பொருளாதார நெருக்கடிகளின் போது பாடசாலை மாணவர்களை பார்க்கிறோம். சிலர் மேலிருந்து பாய்கிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படும். இன்றைக்கு போதைப் பொருளும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த பொருளாதார நெருக்கடி பல்வேறு மாணவர்களை கூட ஒரு வகையான உள ரீதியிலான தாக்கத்துக்கு அவர்களை உள்ளாக்குகின்றது. எனவே காலநிலை மாற்றத்தின் அப்படியான ஒரு கோணத்தையும் நாங்கள் இந்த உயிரியல் ரீதியிலான அனர்த்தம் என்ற விடயத்தை பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் கூடுதலாக இந்த காலநிலை மாற்றத்தினால தாக்கத்துக்கு உட்படுகின்ற அந்த டார்கெட் குரூப், அந்த குழுவினர் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதிகம் சிறு பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், அதே போல கர்ப்பிணி தாய்மார். எனவே இங்கு நாங்கள் பார்க்கலாம், இலங்கையில் தற்போது வயது வந்தவர்களினுடைய அந்த போக்கு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் எப்போவுமே தங்கி வாழ்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சில நேரம் நாங்கள் பார்க்கலாம், சில வளர்ந்த நாடுகளில் இந்த வயது வந்தவர்களை, வயது முதிர்ந்தவர்களை, இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்னமும் அவர்களை வளங்களாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் வளர்முக நாடுகளை எடுத்துக்கொண்ட இலங்கை போன்ற நாடுகளில் அவர்கள் இன்னமும் ஒரு எவ்வளவு கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் எல்லாம் தங்கி வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த தங்கி வாழ்கின்ற இந்த வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார், சிறு பிள்ளைகள் போன்றவர்கள் அதிகம் நெருக்கடிக்கு உட்படக்கூடிய ஒரு விடயமாக இந்த வெள்ள அனர்த்தம், அதே போல் அதிக வறட்சி, அதே போல் அந்த கடும் வெப்ப காலங்களில் ஏற்படுகின்ற இந்த சுவாசத்தோடு தொடர்பான நோய்கள், இப்படி எத்தனை எலேர்ஜி, ஒவ்வாமை போன்றவைகள், இவைகளுக்கு இவர்கள் உள்ளாகின்றார்கள். அதே முக்கியமான இன்னொரு விடயமாக அந்த நாங்கள் சொல்லும் இடப்பெயர்வும் இதோடு நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கலாம். அதாவது இப்போ எங்களோட நாட்டில் அதிகமாக இந்த மலைநாடு, அதே போல் ரத்னபுர, கேகல், அடுத்தது கண்டி போன்ற நுவரெலியா, பதுல்ல போன்ற பாதிகள் அதிக நிலச்சரிவுக்கு உட்படுகின்ற பாதிகள். எனவே மக்கள் அந்த இடத்தில் வாழ முடியாமல் பிரிதொரு இடத்துக்கு அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு, இக்கட்டான ஒரு நிலைக்கு அவர்கள் உட்படுகின்றார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உண்மையிலே அவர்களுடைய வதிவிடம் தொடர்பாக, அவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக, அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விடயங்கள், இப்படி எத்தனையோ விடயங்களுக்கு அவர்கள் உள ரீதியாகவும் உள்ளாக வேண்டிய உளைச்சலுக்கு, மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலையை பார்க்கணும். அதை தவிர எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பதுல்லையில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு எத்தனை உயிர்களை காவிக்கொண்டது. என்ன அதே போல இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட வெஸ்டர்ன், அந்த மேல் மாகாண பகுதியில் ஏற்பட்டதில் எத்தனையோ உயிர்கள் அழிந்தது. குறிப்பாக களுத்துறை மாவட்டங்கள் போன்றவைகள். இப்படி அந்த உயிர் அழிவுக்கும் அதே போல அதிகமானவர்களினுடைய உடம்புல பல பாகங்களில் காயங்கள், இன்ஜரிஸ், இப்படியான விடயங்களுக்கு இதெல்லாம் அந்த உயிரியல் ரீதியிலான அனர்த்தம் என்கின்ற போது, அதே போல் அவர்கள் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்கள் நகர்கின்ற போது அங்கு அவர்களுக்கு ஏற்படும் அந்த தவிர்ப்பு, இவைகள் ஒரு வகையான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. எனவே இப்படி பல உயிரியல் ரீதியிலான அனர்த்தங்களுக்கு இந்த காலநிலை மாற்றம் மக்களை உட்படுத்துகின்றது. உண்மையிலேயே இது இந்த என்னன்னு சொல்லுவோம் நாங்கள், இந்த மார்ஜினலைஸ் அப்படி இல்லாட்டி இந்த வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற இந்த மக்கள் செய்த தவறு அல்ல. இதை செய்த தவறுகள் வருமானம் கூடியவர்கள், அப்படி இல்லாட்டி கைத்தொழில் செய்கின்றவர்கள், அப்படியானவர்களாக, ஆனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் இந்த துக்ககரமான இந்த மக்கள் கூட்டம்தான் இந்த பாதிப்புக்கு எல்லா மக்களும், இதில் யாருக்கும் தப்பே இல்லாது. எல்லாரும் இந்த மக்கள் யார் இந்த தவறுகளை சூழலுக்கு செய்தார்களோ அவர்கள்தான் இங்கு
அதனுடைய பலனையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். எங்களுக்கு தெரியும் அந்த சுனாமி டைம், நீங்கள் அதை சொன்னீங்க, அதாவது அந்த கம்பகால் ஏற்பட்ட அந்த அதிகமான அந்த தாவரங்களை வெட்டுகின்ற போது ஆக்சிஜன் யாருக்கு தேவை என்று சொன்ன மாதிரி இந்த கடற்கரையோரத்தில் இருக்கின்ற கடற்கரையோர தாவரங்கள், அந்த மெங்க்ரோவ் இனங்கள் வெட்டப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் எங்களுக்கு அந்த சுனாமி நேரத்தில் அதிகமான உயிரிழப்புகளுக்கு அது முக்கியமான ஒரு காரணம். அப்போ அந்த கடல் அலைகள் வந்து தடைபடுறதுக்கு அதனுடைய வேகத்தை அடிப்பதற்கு அங்கே ஒரு அரண் இல்லை, அது ஒரு தடை ஒன்று இல்லை. அப்போ நேரடியாக மக்கள் வாழுகின்ற சூழலுக்கு வந்து உயிர்களை காவிக்கொண்டு சென்னது. எனவே இதுக்கு யார் காரணம்? இந்த மனிதன் தனது நடவடிக்கைகளுக்காக வேண்டி, பொருளாதார நடவடிக்கைகளுக்காக வேண்டியும், அப்படி இல்லாவிட்டால் ஒரு வகையான தப்பான எண்ணம், மரங்கள் இருப்பது ஒரு அழகில்லாத விடயம் என்ற ஒரு தப்பான எண்ணம் காரணமாக இந்த சூழலை கண்டபடி அவன் அழிவுக்குட்படுத்துகின்றான். வியாபார நோக்கத்துக்காக வேண்டி, விஸ்தரிப்பு நடவடிக்கைகளுக்காக வேண்டி இப்படி செய்கின்ற போது உண்மையிலே எப்போதுமே சூழல் தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ள முற்படும். எப்போவுமே சூழல் தன்னை, இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ள முற்படுகின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு மனிதன் ஆளாகின்றான். நாங்கள் தானே அந்த சமநிலையை சீர்குலைத்தோம். எனவே அந்த சீர்குலைத்த அந்த மக்கள் கூட்டம்தான் அதனுடைய விளைவுகளுக்கும் முழுக்க முழுக்க அனுபவிக்க வேண்டியவர்களாக அவர்கள் ஆளாகின்றார்கள். இப்படி நாங்கள் பார்க்கலாம், கடந்த ஆண்டு அல்லது கடந்த ஆட்சி காலம் நாங்கள் பார்த்திருப்போம், கண்டெய்னர் ரீதியாக அல்லது அளவிலான மருத்துவ கழிவுகள் நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அடையாளம் காணப்பட்டது. எங்கோ இருக்கின்ற ஒரு மருத்துவ கழிவுகள் இலங்கையை ஒரு குப்பை கூலமாக எண்ணி இங்கே கொட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டதை நாங்கள் பார்த்திருப்போம். இது சர்வதேச ரீதியாக எடுக்கப்படுகின்ற முயற்சியாக நாங்கள் பார்க்க வேண்டிய இருக்கின்ற அதே தருணத்தில் குப்பை மேடு சரிந்து விழுந்து உயிர்களை பள்ளி கொடுத்த நாடாகவும் நாங்கள் இருக்கின்றோம். மீத்தொட்டமுல்ல போன்ற இடங்களிலே இப்படியாக பார்க்கின்ற பொழுது கழிவு முகாமைத்துவத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி உங்களுடைய பார்வை? உண்மையிலே கழிவு முகாமைத்துவமும் அதுவும் ஒரு முக்கியமாக பங்களிப்பு செய்கின்றது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு. ஏண்டா இங்கே அதிகமாக இந்த ஓப்பன் டம்பிங், அதை திறந்த வெளிகளில் இதை கொட்டுகின்றார்கள் அந்த கழிவுகளில். ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. அந்த பொலித்தீன் சிலி பேக்குகளை குறைப்பதற்காக வேண்டி அவங்க பொதிகளை எடுத்து சென்று தான் அதை எடுக்க வேண்டும். ஆனால் இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் காணப்படுது. என்னன்னு சொன்னால், பொலிபேக்குகள் எடுக்க வேணாம் என்று சொன்னது அல்ல, இவர்கள் 5 ரூபாய் கூட்டிட்டாங்க. அது வந்து நண்பர் ஒருவர் என்ன கேட்ட ஒரு விஷயம், புதிய அரசாங்கம் நல்லம் என்று சொன்னீங்க, ஆனா பாருங்க சாதாரண ஒரு ஷாப்பிங் பேக் முன்ன எல்லா கடையிலும் இலவசமா கொடுப்பாங்க, கேட்ட மேலதிகமாகவும் தருவாங்க, ஆனா இப்போ ஒரு பேக்குக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாய் கேட்கிறாங்க, அரசாங்கம் இப்படி செய்துட்டாங்க. அப்புறம் அவருக்கு நான் தெளிவுபடுத்தினேன், இல்லை இந்த பொழுதின் பாவனை தவிர்ப்பதற்காகத்தான் துணி பேக், கூடைகள், இந்த மூங்கிலான கூடைகளை வீட்டிலிருந்து கொண்டு போக சொல்கிறாங்க. இதை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி என்பதை அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிற பொழுது இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டியதாக. நிச்சயமாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு செல்றதாக இருந்தாலும் உங்களோட பொதிகளை, க்ளோத் பேக்குகளை ஏதாவது ஒன்று எடுத்து செல்லுங்க. ஏண்டா அது மாதிரியான விடயங்களுக்கு நாங்கள் எல்லாரும் அதாவது முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ஏண்டா ஒரு பேகுக்கு 5 ரூபாய். எனவே இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் கட்டுப்பாடு வாங்கலாண்டு. ஆனால் இந்த இடத்துல சுமை அதாவது நுகர்வாளர்களுக்கு தான் போய் சேருகின்றது. அந்த நுகர்வாளர் மேலதிகமாக தனது காசை கொடுக்க வேண்டிய நிலை. ஆனால் இந்த இடத்துல அந்த விற்பனையாளர்களும் அவர்களுக்கும் சில கண்டிஷன்களை போட வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற அந்த எல்லா சாமான்களை அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் போட்டுத்தானே கொடுக்க வேண்டும் எடுக்கின்றவைகளை. அதை அவர்களும் ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லி, ஒரு சூழலுக்கு நேயமான ஒரு பொதிகளில் அவர்கள் போட்டு கொடுப்பார்களே. ஆனால் நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு வகையாக இந்த நுகர்வாளரை அது பாதிக்காது. அவர்கள் போடுகின்ற அந்த பேப்பர் பொதிகளாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் உக்கி போகக்கூடிய ஏதாவது பேக் ஐட்டங்களாக அது அவைகளில் அவர்கள் சாமான்களை போட்டு கொடுப்பார்கள் என அதுவும் வரவேற்கத்தக்கது. எப்படி இருந்தாலும் நுகர்வாளரும் தான் விற்பனையாளர்களும் தான் 2 சாரார்களுமே இதில் ஒன்றுபட்டு இந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் குறைக்க வேண்டும். ஏண்டா எங்களோட நாட்டில் அதிகமாக இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை நாளாந்தம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அது மாத்திரமல்ல, ரெஜிஃபோம் பெட்டிகள், பேக்கிங் ஐட்டங்கள் நிறைய இன்றைக்கு ஃபுட் அதாவது உணவு பதார்த்தங்கள் ரெஜிஃபோம் பேக்கிங்களாக, பிளாஸ்டிக் பேக்கிங்களாக காணப்படுகின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திண்ம கழிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இலங்கையில் இருக்கின்ற மொத்த திண்ம கழிவுகளினுடைய அந்த காம்போசிஷன், அதோட கூட்டை நாங்கள் பார்த்தோமே ஆனால் சுமார் 55-60% உக்கி போகக்கூடிய கழிவுகள்.
அதாவது அந்த உக்கி போகக்கூடிய கழிவுகளை இவர்களுக்கு கொம்போஸ்ட் அதாவது பசலைகளை தயாரிப்பதற்கு, அப்படி இல்லாவிட்டால் உயிர் வாயுக்கள் பயோகேஸ் உற்பத்திக்கு அதை சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் இதில் அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் என்று சொல்லலாம், அப்படியாட்டி அதை லோக்கல் அத்தாரிட்டிஸ் இவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணுகின்றார்கள், சேகரித்து கொண்டு போகின்றார்கள். அவர்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்களுக்கான அந்த அதாவது வாகனங்கள், அப்படி இல்லாட்டி அவர்கள் அதை பிரிவு அதாவது சேகரிக்கப்பட்ட அதாவது அது வெவ்வேறாக அதை எடுத்து செல்வதற்கான சில என்னான்னு சொல்றது பற்றாக்குறைகள், வசதி வாய்ப்புகளும் குறைவாகத்தான் காணப்படுகிறது. அதை நாங்கள் எடுக்கத்தான் வேணும். இந்த மக்களுக்கு இதை செக்ரிகேட் பண்ணப்பட்ட அதாவது இதை குப்பைகளை வெவ்வேறாக அவர்கள் பிரித்து இதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிற அதே நேரம் அதை சரியான முறையில் சேகரிப்பதற்கான முறைகளும் இங்கு செய்யப்பட வேண்டும். மக்களுக்கு நீங்கள் வெறுமனே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்காமல் சொல்லப்படுகின்ற போது அங்கு அது சஸ்டைனபிலிட்டியாக இருக்காது, அது ஒரு நிலையான முகாமைத்துவத்துக்கு இட்டு செல்லாது. எனவே நாங்கள் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று இலங்கை உண்மையில் ஒரு ரெக்கார்டை வச்சிருக்குது, குப்பை மழையினால் உயிர்களை காவு கொடுத்த ஒரு நாடு. எனவே இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சுமார் 850 மெட்ரிக் டான்ஸ் பர் டே ஒரு நாளைக்கு கொழும்பு முனிசிபல் அதாவது கொழும்பை சுற்றி இருக்கின்ற ஏரியாக்களில் சேகரிக்கப்பட்டு அது ஓப்பன் டம்பிங் திறந்த வெளிகளில் கொட்டப்படுகிறது. எனவே இது ஒரு குயிக்காக ஒரு குறுகிய காலத்துக்குள்ள குப்பை மலைகளையே தோற்றுவிக்கின்றது. இதுதான் ஆரம்பத்தில் ப்ளூ மண்டல் போன்ற பகுதிகளில் 2 குப்பை மாடுகள், அதுக்கு பிறகு அதை நிரப்பி போட்டு திருப்பி வந்தார்கள் மீத்தட்டம் உள்ள பகுதிக்கு, அங்கேயும் குப்பை மேடுகள். ஆனால் தற்போது ஓரளவுக்கு அதை பிரிவுகளாக செக்ரிகேட் பண்ணப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு இவர்கள் சேகரிக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் இவைகள் இப்படி ஓப்பன் டம்பிங் திறந்த வெளிகளில் கொட்டப்படுகின்ற போது அதிலிருந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் இவைகள் வெளியிடுகின்றன. இவைகள் கிரீன் ஹவுஸ் கேசஸ், பச்சை வீட்டு வாயுக்கள். எனவே இவைகளும் காலநிலை மாற்றத்திற்கு உறுதுணை செய்கின்றவைகளாக காணப்படுகின்றது. எனவே இப்படியான விடயங்கள் நான் நினைக்கிறேன் இந்த குப்பைகளை வைத்துக்கொண்டே சில அரசியல்வாதிகள் அரசியல் செய்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கலாம். சில நேரம் சொல்லுவார்கள் நான் அரசியலுக்கு வந்தேன், இப்படி சொல்வதற்கு இது ஒரு குப்பை அரசியல் என்று கூட சொல்லலாம் அது சொல்லலாம் தாராளமாக. ஏன்டா அவங்க வந்து சொல்லுவார்கள் எலெக்ஷன் டைமில் நான் வந்த இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி தருவேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். அது ஒரு பேசும் பொருளாக வைத்துக்கொண்டு மக்கள் அதை நம்பி போடுவார்கள், வாக்களிப்பார்கள். உண்மையிலே நீங்கள் பார்க்க இந்த அதிகமாக இங்கே குப்பை கொட்டுகின்ற நிலைகள் இடங்கள் எல்லா இடத்திலும் இலங்கையில் எந்த பிரதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலே பரிதாபமான ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் அதிகமாக நீர்நிலைகளை அண்டி அதிகமாக சிறு அருவிகள் அப்படி இல்லாவிட்டால் பெரிய அருவிகளுக்கு பக்கத்தில் தான் இவர்களுடைய குப்பை கொட்டுகின்ற அந்த தளங்கள் நிலைகள் காணப்படுகின்றது. இவைகளில் இருந்து அதை பார்க்கின்ற அந்த ஜூஸ்மோன் அந்த பாகு போன்றவைகள் ஹைலி டாக்ஸிக், இவைகள் எல்லாம் அந்த நீர்நிலைகளோடு கலக்கின்றது. இன்றைக்கு மகவலி நதியை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு பார்க்கலாம், மகவலி நதி உற்பத்தியாகி அவை கடலோடு சேர்கின்ற ட்ரிங்கோ வரைக்கும் எத்தனை இடங்களில் குப்பை கொட்டுகின்ற நிலங்கள் காணப்படுகின்றது. அதே போல் கெலனி கங்கை பக்கத்தில் எத்தனையோ விடயங்கள். எனவே இது தொடர்பாக நான் நினைக்கிறேன் இது வந்து குப்பை மாத்திரமல்ல, வாயுக்களை வெளிவிடுகின்றது மாத்திரமல்ல, டாக்ஸிக் கேஸஸ் மாத்திரமல்ல, இது வந்து நீர்நிலைகளை மிகவும் மோசமாக பாதிக்கின்றது. நீர்நிலைகள் இருக்கின்ற உயிரினங்களுக்கு அது பெரும் பாதிப்புகளை கொடுக்கின்றது, அழிந்து போகின்றது. எனவே இது தொடர்பாகவும் நான் நினைக்கிறேன் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கன்செப்ட் கீழே இந்த அரசாங்கம் இது தொடர்பாக மிகவும் அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக, அதாவது ஏர் பொல்யூஷன் மாதிரி வாயு மாசடைதல் போன்று இந்த குப்பை முகாமைத்துவம் ஒரு ஜீரோ அதாவது சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு நிலையான திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை அது ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லணும். அப்படி இல்லாவிட்டால் வேஸ்ட் டு எனர்ஜி அதாவது வேஸ்ட்டிலிருந்து நாங்கள் எப்படி எனர்ஜி வலுவு உற்பத்தி செய்யலாம், இப்படியான சில கன்செப்ட்களை ப்ரொஜெக்டுகளை இவர்கள் திட்டமிடல்களை மேற்கொண்டு உண்மையாக இந்த பசுமையான இந்த எழில்மிகு இலங்கையை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கின்ற போது உண்மையிலே இது பெரும் உல்லாச பயண கைத்தொழிலுக்கு இது பெரும் இடைஞ்சலாக காணப்படுகிறது, துருநாற்றமாக காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிளம்பு வருகின்ற போது ஏற்படுகின்ற சில துருநாற்றத்தை கொண்ட பிரதேசங்கள். வாகனத்திலும் இதே பிரச்சனை. இதால இந்த எங்களோட நாட்டுக்கு வருகின்ற முதலீட்டாளர்கள் ஒரு பெரும் இடைஞ்சல். முதலீட்டாளர்கள் கூட நினைப்பார்கள் அவங்க வருகின்ற போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வகையான இலங்கை தொடர்பான அசௌகரியம். அதே போல் உல்லாச பயணிகளுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், அதிகமாக உல்லாச பயணிகளை ஈர்க்கின்ற பாதிகள், இப்படி பல்வேறு நடவடிக்கைகளையும் இதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இதுவும் காலநிலை மாற்றத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. மேடம், நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். மிக
குறுகிய ஒரு நேரமே இருக்கிறது. இந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைத்து ஒரு வளமான நாடு, அழகான வாழ்க்கை வாழ என் மக்களை வழிநடத்த ஒரு பேராசிரியர் என்ற ரீதியிலே மக்களுக்கான விழிப்பூட்டல், மாணவர்களுக்கான கல்வி, உயர்கல்வி மாணவர்களுக்கான கல்வி வழங்கல் திட்டங்களில் இப்பொழுது எத்தகைய ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரலாம்? நிச்சயமாக மிகவும் சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுக்கு தெரியும் இது காலநிலை மாற்றத்தோடு சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 2030 ஆண்டு வருகின்ற போது எங்களோட காட்டுப்போர்வை 32% நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்றும், அதே போல பச்சை வீட்டு வாயுக்களை 14.5% குறைக்க வேண்டும் என்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அதே போல் 70% இந்த நேச்சர் ஃப்ரெண்ட்லி சூழலுக்கு நேயமான வலு உற்பத்தியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோடு ஒட்டியதாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்தோடு 2050 ஆண்டு வருகின்ற போது இந்த கார்பனினுடைய நடுநிலையை பேண வேண்டும் என்ற விடயமும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இன்றைய நாட்களில் சர்வதேச மட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த COP 30 அதாவது COP 30 என்கின்ற காலநிலை மாற்ற மகாநாடு இடம்பெற்று வருகின்றது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் 1972 ஆண்டு ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸில் முன்மொழியப்பட்டது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்கின்ற விடயம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தொடர்பாக. அதுக்கு பிறகு 1992 ஆண்டு ரியோ கான்ஃபரன்ஸ் புவி உச்சி மாநாடு, அங்கேயும் இந்த காலநிலை மாற்றம் சூழல் நேயமான விடயங்கள் பேசப்பட்டது. அதற்கு பிறகு வருகின்ற 2015 ஆண்டு பாரிஸ் கான்ஃபரன்ஸ், அதில் காலநிலை மாற்றம் தொடர்பாக அதிகம் பேசப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் காலநிலை மாற்றம் தொடர்பான அந்த மாநாடுகள் இடம்பெற்று வருகின்றது. தற்போது இந்த COP 30 என்று சொல்லப்படுகின்ற பிரேசிலில் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. எனவே இது தொடர்பான அதிகமாக சர்வதேச மட்டத்தில் ஒரு நடவடிக்கைகள், உடன்படிக்கைகள், அதே போல மாநாடுகள், உச்சி மாநாடு இடம்பெற்று வருகின்றது. அதற்கு எங்களது நாட்டிலிருந்தும் அங்கத்தவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் போய் அதில் ஜாயின் பண்ணுறார்கள். அதே நேரம் அங்கு கலந்தாலோசிக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களோட நாட்டிலையும் கொண்டாந்து பகிரப்படுகின்றது, பேசப்படுகின்றது. சில விடயங்கள், திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படியான நிகழ்வுகளும் செல்லுகின்றது. அதே நேரம் நீங்கள் உயர்கல்வி மாணவர்கள் என்ற அடிப்படையில், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மட்ட மாணவர்களின் அடிப்படையில் இந்த காலநிலை மாற்றம், சூழலின் ஆரோக்கியம் தொடர்பாக, அது பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் தொடர்பாக பல்வேறுபட்ட பாடத்திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. குறிப்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை, அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், சூழல் அமைச்சு, இவர்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போல பல்கலைக்கழக மட்டத்தில் பல்வேறுபட்ட ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்றது. எவ்வாறான நடவடிக்கைகள், அதாவது மக்களை விழிப்பூட்டக்கூடியவைகள், அந்த ஆய்வு நடவடிக்கைகளினுடைய அந்த ஃபைண்டிங்ஸ், அந்த ஆய்வு, அந்த முடிவுகள் எப்படியான விளைவுகளை கொண்டிருக்கின்றது, எப்படி நாங்கள் அதை மக்களுக்கு நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற சிபாரிசுகள், ரெக்கமெண்டேஷன்ஸ், இவைகள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இப்படி பல்கலைக்கழக மட்டத்தில் அண்டர் கிராஜுவேட்ஸ், இளங்கலை பட்டதாரிகளுக்கும் அதே போல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் பல்வேறுபட்ட பாடநெறிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நான் நினைக்கிறேன் இப்படியான அந்த கல்வியூட்டல், விழிப்பூட்டலுக்கு ஊடாக எதிர்கால சந்ததியினரை ஒரு சூழல் நேயமுள்ள இந்த காலநிலையை, அதாவது மாற்றத்துக்கு ஏற்படுகின்ற அந்த தீங்குகளை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களாக, சூழலின் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய மாணவர்களை, ஒரு எதிர்கால சந்ததியினரை இந்த கல்வி விழிப்பூட்டலுக்கூடாக எமக்கு ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலையை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதே நேரம் எந்த ஒரு விடயம் என்று சொன்னாலும் நாங்கள் மக்களினுடைய கம்யூனிட்டியினுடைய பார்ட்டிசிபேஷன், அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு தனிநபரும் தனிப்பட்ட முறையிலேயும் கூட்டாகவும் இந்த சூழலின் ஆரோக்கியத்தினை பேணி பாதுகாப்பதற்கு தன்னால் ஆண்டு முடிந்த வரையில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறி நான் இந்த விடயத்தில் மிகவும் அழுத்தமாகவும், அதே நேரம் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் மிகவும் கனிவாகவும் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், தன்னால் முடிந்த அளவுக்கு சூழலை நாங்கள் பாதுகாப்பதற்கு எம்முடைய ஈடுபாடுகளை, ஆற்றல்களை நாங்கள் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். மிக சிறப்பான கருத்துக்கள் பேராசிரியர் அவர்கள். உங்களுடைய வேலைப்பளுவுக்கும் மத்தியிலும் இங்கு வரை தந்து நம்முடைய நேர்களுக்காக இத்தகைய விடயத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக ஒரு நன்றி கடிதங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவியாக தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஃபரீனா ருசைக் அம்மையாருக்கு நாங்கள் உள்ளமாறு நன்றிகளை தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இன்றைய கிளீன் ஸ்ரீலங்கா இந்த தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற நேத்திராவின் இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதி இந்த அளவோடு நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கான செட், மேக்கப், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கு நன்றிகளை கூறி தயாரிப்பாளர் தனஞ்சன் மற்றும் குழுவினரோடு உங்களிடம் நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.